ஒரு கிணற்றோட நீரை கொண்டு வந்து இந்த உலகத்துக்கு தாகம் தணிக்கலாம்னு சொன்னா நம்பவே முடியாது. ஆனா இது சாத்தியம் தான். சவுதி அரேபியால மக்களை காபாக்கு பக்கத்துல தான் இந்த கிணறு அமைஞ்சிருக்கு. ஜம்சம்னு சொல்லப்படுற இந்த கிணத்துல 5000 வருடங்களா தண்ணீர் எடுக்கிறாங்க. ஆனா அந்த கிணற்றோட ஆழம் வெறும் 30 மீட்டர் மட்டும் தான். இந்த கிணற்றுல இருந்து ஒரு நொடியில 10 லிட்டர் தண்ணி உறிஞ்சப்பட்டுச்சுன்னா அடுத்த நொடியில 25 லிட்டர் தண்ணீர் ஊற்றெடுக்கும். இத்தனைக்கும் சவுதி அரேபியா ஒரு பாலைவன நாடு, நதிகளே இல்லாத நாடு. இங்க குடிக்கிறது குளிக்கிறது எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட கடல் நீர் தான். இங்க எத்தனை அடி தூரம் ஆழ்துளை கிணறு அமைச்சாலும் தண்ணி எடுக்க முடியாது. பெட்ரோலியம் வேணா எடுக்கலாம். ஒரு தடவை ஐரோப்பா மருத்துவர்கள் சுகாதாரத்துக்காக இந்த கிணற்றை சுத்தப்படுத்தணும்னு சவுதி அரசுக்கு ஆலோசனை சொன்னாங்க. இதை ஏற்றுக்கொண்ட சவுதி அரசு 8 அதிநவீன ராட்சச பம்பு செட்டுகளை வச்சு தொடர்ந்து இரவும் பகலுமா 15 நாட்கள் வரைக்கும் இந்த நீரை இறைச்சது. ஆனா நீரோட அளவு குறையவே இல்ல. மாறா நீரோட மட்டம் ஓரங்களும் உயர்ந்தும் இருந்தது. இந்த கிணற்றுல ஒரு வினாடிக்கு 8000 லிட்டர் அப்படிங்கிற அளவுல டெய்லியும் 691 மில்லியன் லிட்டர் தண்ணியை தொடர்ச்சியா ராட்சச மோட்டார்கள் மூலமா உறிஞ்சி எடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் இந்த கிணறு வற்றவே வற்றாது. எல்லாருடைய தாகத்தையும் தணிச்சுக்கிட்டு இருக்கு. ஜம்சம்னு சொல்லப்படுற இந்த கிணற்று கிட்ட எந்த ஒரு தவறமும் வளர்றது கிடையாது. இந்த உலகத்துல உள்ள எந்த ஒரு நீர்நிலையா இருந்தாலும் பாசி படைஞ்சு போறதும் கிருமிகள் உற்பத்தி ஆகிறதும் இயற்கை தான். இதனாலதான் குளோரின் மாதிரியான மருந்துகள் நீர்நிலைகள்ல கலக்கப்படுது. ஆனா இந்த ஜம்சம் தண்ணில அது உற்பத்தியான காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மருந்துகள் மூலமும் அது பாதுகாக்கப்படாம